Hi guys, today we are going to talk about the cardiac cycle, which is very important, 15 marks. So first year நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா first definition straight away definition போயிடலாம் சரியா. So what is cardiac cycle? So cycle அப்படின்னா so if you want to write a cycle, balance நீங்க write பண்ணணும் அப்படின்னா your forward tire and your backward tire should move in a coordinated manner. The same thing is here. So cycle is nothing but a sequence of coordinated events that take place in the heart during each beat. ஸோ ஒவ்வொரு ஹார்ட் பீட்டுக்கு நடுவுலையும் there will be a cardiac cycle அப்படின்னு சொல்றாங்க சரியா. It is a sequence of coordinated events that take place in the heart during each beat is called cardiac cycle. ஸோ இந்த சைக்கிளோட டியூரேஷன் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா 0.8 செகண்ட் சரி. அந்த சைக்கிளோட டியூரேஷன் வந்து 0.8 செகண்ட். அண்ட் பிஃபோர் யூ ஆர் கோயிங் டு திஸ் மூவ் ஆன் டு திஸ் யூ ஷுட் நோ அபவுட் டூ திங்ஸ். ஸோ வாட் இஸ் சிஸ்டோல் அண்ட் வாட் இஸ் டயஸ்டோல்? இப்போ நம்ம வந்து மசிலில் வந்து கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் we will use systole and diastole. So systole is nothing but contraction, diastole is nothing but relaxation. To remember this, just remember diastole na relaxation, DR doctor ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. So next we will go with the events. So what are the events take place in this each cycle? So first பார்த்தனா we have atrium and ventricle, right? So atrium events இருக்கு ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ventricular events இருக்கு சரியா. ஸோ atrial events 0.8 செகண்ட், each 0.8 செகண்ட் ஓகேவா. இதுவும் 0.8 செகண்ட் ஓகேவா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் we are going to talk about the atrium events தான் சரியா. ventricular events we will discuss later. So atrial eventsல nothing but atria contract ஆகும். So atrial events is further divided into two, nothing but atrium systole and atrium diastole ஓகேவா. ஸோ ஏட்ரல் சிஸ்டோல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். வாட் இஸ் சிஸ்டோல்? சிஸ்டோல் இஸ் நத்திங் பட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே ஏட்ரம் சிஸ்டோல் எவ்வளோ செகண்ட்? ஸோ ரெண்டும் சேர்த்து 0.8 செகண்ட் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு 0.1 தான்ப்பா, இது 0.7. ஏன் இவ்வளோ கேப் இருக்கு ஏட்ரல் டயஸ்டோலுக்கு? ஏன் இவ்வளோ கேப்னு நான் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவெண்ட்ஸ் வந்து 2 ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஏடிஎம்ல ஒரு ஈவெண்ட் நடக்கும், வென்டிகுலர்ல ஒரு ஈவெண்ட் நடக்கும். ஸோ இது வந்து ஏடிஎம் ஈவெண்ட்ஸ் 2 சப்டிவைட் பண்றோம். ஒன்று வந்து ஏட்ரியம் சிஸ்டோல், ஒன்று இன்னொன்று வந்து ஏட்ரியம் டயஸ்டோல் சரியா. ஸோ ஏட்ரியம் சிஸ்டோல்ல 0.1 செகண்ட் அண்ட் திஸ் இஸ் 0.7 செகண்ட். டில் நவ் யூ ஆர் கண்ட்ரோல் தெரியுது. இது ஏன் இவ்வளோ லாங் பீரியட்னு நான் சொல்றேன் ஓகேவா. ஸோ இதுல வந்து யூ ஷுட் ரைட் அபவுட் லைக் this is also known as last rapid filling pace. நான் ஏன் இந்த வார்த்தை வந்து நான் கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வென்டிகுலர் ஈவெண்ட்ஸ் சொல்லும் போதும் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். இது வந்து லாஸ்ட் ரேபிட் ஃபில்லிங் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வென்டிகுலர் ஈவெண்ட்ஸ் சொல்லும் போதும் சொல்கிறேன். இப்போதைக்கு யூ மேக் அ நோட் ஆஃப் இட். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லாஸ்ட் ரேபிட் ஃபில்லிங் பேஸ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்துட்டு அப்படின்னா திஸ் இஸ் நோன் அஸ் டூரிங் திஸ் பீரியட். இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஏட்ரம் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. ஏட்ரம் கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா ரத்தம் இங்கே பாரு யூ ஹாவ் ஏட்ரியம் வென்டிக்கல் அண்ட் இங்கே ஒரு ஏட்ரம் இங்கே ஒரு வென்டிக்கல் ஆகும் ஓகேவா. ஸோ ஏட்ரம் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏட்ரம் கான்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் த பிளட் டு த வென்டிக்கல் ஓகேவா. ஏட்ரம் ரிலாக்ஸ் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ரிசீவ் த பிளட் ஓகேவா. ஸோ ரைட் ஏட்ரியம் வில் ரிசீவ் ஃப்ரம் த திஸ் ஒன் வாட் இஸ் தட் vena cava and left atrium will receive from the pulmonary vein. So இதுவரையும் கான்செப்ட் புரிஞ்சுச்சா. ஸோ ஏட்ரியம் சிஸ்டோல் இருந்துச்சா கான்ட்ராக்ட் ஆகுதுப்பா. ஸோ கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் த பிளட் டு த வென்டிக்கல் அண்ட் இஃப் இட் இஸ் ரிலாக்ஸ் இட் இஸ் கோயிங் டு ரிசீவ் த பிளட் சரியா. ஸோ ஏட்ரியல் சிஸ்டோல் அப்படின்னு சொல்லும்போது எங்க ரத்தம் போகும்? ஏட்ரியம்ல இருந்து வென்டிக்கலுக்கு போகும். இங்க பார்த்துட்டேன்னா 10% ஆஃப் பிளட் தான் போகும். ஒன்லி 10% ஆஃப் பிளட் ஃப்ரம் த ஏட்ரியம் வில் கோ டு த வென்டிக்கல் டூரிங் திஸ் சிஸ்டோல் கான்ட்ராக்ஷன், atrium contraction ஓகேவா. மிச்ச பிளட் எப்படி போகும்? I'll explain you in ventricular events ஓகேவா. ஸோ 10%. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் நாட் நெசசரி. இப்போ 100% 10% இல்லை அப்படின்னா இட் வில் ஹேவ் சம் எஃபெக்ட், பட் டெஃபினெட்லி இட் வில் ஹேவ் சம் எஃபெக்ட், பட் இட் இஸ் நாட் வெரி சீரியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட்ஸ் வாட் த பேஷண்ட் வித் atrial fibrillation, that patient can able to survive ஓகேவா for longer period of time because of this ஓகேவா. ஸோ this is one.
I guess you understand. I said you only 3 points. So it is known as last rapid filling phase. I'll explain you later what is this last rapid filling phase. And here only 10% from the atria blood, only from 10% of blood from the atrium will enter into the ventricle, so that it is not very much necessary to maintain the circulation. So this was a thing you should know about the atrial systole. Saria, now we'll go on to, and during atrial systole, this all I'll say, I'll explain you later the pressure and the volume changes that take place during each each events நான் சொல்றேன். pressure என்ன மாதிரி சேஞ்ச் ஆகும், intra atrial pressure என்ன மாதிரி சேஞ்ச் ஆகும், intra ventricular pressure என்ன மாதிரி சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு I will explain you each and everything. ஓகேவா? சரியா? இப்போ now we are going to talk about the ventricular events. So what is, sorry, I'm extremely sorry. Now you have to talk about the atrial diastole. I forgot about it. So atrial diastole, I said how many second? 0.7 second. ஏன் இவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு கேட்கலாம். Why 0.8 second for 0.7 second for atrial diastole, only 0.1 second for atrial systole அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லியிருந்தேன். When the atrium contract, it is going to give the blood to the ventricle. When the atrium relax, it is going to receive the blood. ஓகேவா? ஸோ எனக்கு ரிசீவிங் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப இப்போ வந்து எனக்கு வந்து somebody is coming and asking me 10 rupees. Okay, suppose I don't have, I want to go and ask somebody else, right? It will take time. So போய் மற்றவங்க கிட்ட கேட்டு அவங்க கிட்ட இருக்கான்னு கேட்கணும், like that. So that was the thing here. So atrial diastole, once I get it, I can easily give it to this guy who asked me 10 rupees. That example you should apply here. So atrial diastole is a phase where this atrium is going to get the blood. Either இப்போ வந்து லைக் ரைட் ஏட்ரியம் அப்படின்னு சொன்னேன்னா, it is going to get the blood from the inferior vena cava and the superior vena cava. Left atrium, it is going to get the blood from the pulmonary vein. Definitely it takes time. So like this guy, I said the example. So somebody is coming and asking you 10 rupees. If you have, you will give it immediately. That is atrial systole. If you don't have, you should go and ask from somebody else, right? The same way, atriumல ரத்தம் இருந்துச்சுன்னா உடனே வென்ட்ரிக்கலுக்கு போயிடும். So that is atrial systole. Does not take much time. Atriumல ரத்தம் இல்லைன்னா it should get from all the other things, right? So if right atrium ரத்தம் இல்லைன்னா it should get the blood from vena cava, both the vena cavas. That will take time. Because of that, atrial diastole have long period when compared to the atrial systole. Okay, so this is what is this one. So next we are going to talk about the ventricular events. So ஞாபகம் வச்சுக்கோங்க, atrial systole and atrial diastole, this two comes under the atrial events. And in this systole na எவ்வளோ seconds வரும், diastole na எவ்வளோ seconds வரும் அப்படின்னு சொல்லி I have explained you. Now is ventricular events. So here I will explain you the ventricular systole alone. Tomorrow we'll go to diastole because in that I have to explain you a lot. So ventricular systole order today I am finishing off the video. சரியா? So ventricular systole, same ventricular events நம்ம ரெண்டா பிடிப்போம். ventricular events ரெண்டா பிடிப்போம். ventricular systole ஒன்று, ventricular diastole ஒன்று. அதில் வந்து ventricular systole தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். We are going to see about the ventricular systole. In this you have only two. This is further subdivided into. Yes, see, a ventricular events is further divided into systole, ventricular systole and ventricular diastole. So this systole is further divided into two. So first I'll explain you what is isometric contraction. Seriya? So isometric contraction, first you should know it lasts for 0.05 second. And here this is also 0.8 second. Okay, in that ventricular events systole is only 0.3, diastole is 0.5. சரியா? இது ventricular events 0.8 second தான். ventricular systole வந்து 0.3 second, ventricular diastole வந்து 0.5 second, totally 0.8 second. ஓகேவா? So first I'll explain you what is isometric contraction. This lasts for 0.05 second. The second ரொம்ப important அப்படின்னா, these are very important. These if you remember you write, பட் எழுதுறது ரொம்ப நல்லதா இருக்கும். சரியா? ஸோ ஐசோமெட்ரிக், ஸோ யூனோ ஐசோனா சேம், மெட்ரிக்னா ரிமெம்பர் மீட்டர்னா எதோட எஸ்ஐ யூனிட், ஸோ லென்த். ஸோ இயர் லென்த் ரிமைன்ஸ் த சேம். அப்போ வாட் வில் வேரி? டென்ஷன் ஆஃப் த மசில் வேரிஸ். ஓகேவா? ஸோ இயர் த லென்த் ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ரைட் த டெஃபினிஷன். வாட் இஸ் ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன்? யூ ஷுட் லேர்ன் இன் மசில் லெசனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இட்ஸ் நத்திங் பட் இயர் ஒன்லி இன்க்ரீஸ் இன் டென்ஷன் டேக் பிளேஸ்
Okay, without any change in the muscle tone, that is without any change in the length of the muscle, only the tension of the muscle varies. As இது contract அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கான்ட்ராக்ட் ஆகும்போதும் டென்ஷன் அதிகமாகுமா கம்மியாகுமா? டென்ஷன் அதிகமாகும். சரியா? அப்போ ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் இன்க்ரீஸ் இன் த டென்ஷன் வித்தவுட் எனி சேஞ்ச் இன் த லென்த் ஆஃப் த மசில். சரியா? ஸோ இங்கே மசில் இருக்காப்பா, இங்கே வந்து ஏட்ரியம் இருக்கு, இங்க வென்டிக்கல் இருக்கு. சரியா? ஸோ ஒன்ஸ் ஏட்ரியம்ல உள்ள ரத்தம் எல்லாமே கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் த ஏட்ரல் டயஸ்டோல் ஆகி முடிச்சிருச்சு. சரியா? ஒன்ஸ் த ஏட்ரல் டயஸ்டோல் பிகின்ஸ், திஸ் valve the present between these two is bicuspid. I'm saying bicuspid valve in the left side of the heart. This will close. Okay, this is closed. Once the blood from the atrium reaches to the ventricle, that is after the end of atrial systole, this valve will close. That is bicuspid valve வந்து close ஆயிடும். சரியா? so இப்போ வந்து so it will close. Okay வா? already this is closed. Okay வா? there is another valve called semilunar valve. This is also will be closed. இன்னும் இது ஓப்பனே ஆகல, இது ஓப்பன் ஆனது க்ளோஸ் ஆயிடுச்சு. so now this ventricle will contract as a closed cavity. Okay va? So closed cavity, thereby the tension of the muscle goes on increasing. This isometric contraction is also called as isovolumetric contraction. காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே ஏவி வால்வ் க்ளோஸா இருக்கு, bicuspid valve is closed, semilunar valve is closed. இந்த blood, இங்க இருக்கிற blood will never go outல, it will remains the same. So same volume, so isovolumetric contraction. This step is very very important, especially this isometric contraction is very very important. ஏன் அப்படின்னா, so in the isometric contraction pressure in the ventricle keeps on increasing. Once this pressure is more than the pressure which is in the semilunar valve, this is semilunar valve, nothing but pulmonary valve, aortic valve together we call it as semilunar valve. Once the pressure goes on increasing, then these two valve, the pressure that is present in the valve, immediately the valve open ஆயிடும். ஸோ எப்போ இதோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிட்டே போடு வென் கம்பேர்ட் டு திஸ், இந்த வேல்வ் ஓப்பன் ஆகிடும். ஸோ உடனே வென்ட்ரிக்கல்ல இருக்கிற பிளட் எல்லாமே இட் வில் இஜெக்ட் அவுட் வயா திஸ் டூ வேல்வ்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் இஜெக்ஷன் பீரியட். ஐ செட் யூ டூ சப்டிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சா அபவுட் த இஜெக்ஷன் பீரியட். ஓகேவா? ஸோ இஜெக்ஷன் பீரியட் இஸ் நத்திங் பட் the blood which is present in the ventricle will be ejected out via the pulmonary valve and the aortic valve. Okay va? Initially we are going to do something now, you will be very active, but konja naal aga you will become very tired of doing that, right? So adhe madri da, so ejection period is further divided into two. First is rapid ejection period, fast ejection period. Second is slow ejection period. In rapid ejection period, almost large amount of blood is ejected out. Here only slow, konja amount of blood da vandittu will ejected out. Okay, so rapid is almost most of the blood is ejected out via rapid ejection period. During rapid ejection period, only slow amount of blood is ejected out during slow ejection period. Okay, so ventricular diastole we will see you tomorrow. Okay, we'll see tomorrow. So today you learn what is ventricular systole and atrial systole, and if you have any doubt comment me. And the one more thing I have to say is I guess I have said everything. There is something called end systolic volume. So what is end systolic volume? இப்போ ஐ செட் த வால்யூம் இஸ் இஜெக்டட் அவுட் ஆஃப் த வென்ட்ரிக்கல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக அந்த பிளட் வந்துட்டு இஜெக்ஷன் பீரியட்ல வந்து இஜெக்ட் ஆகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீரியட்ல இந்த இதுல இன்ஜெக்ஷன் பீரியட்ல வென்ட்ரிக்கல்ஸ்ல உள்ள எல்லா ரத்தமும் வெளியே போகாது. Not all the blood which is present in the heart will be ejected out during this ejection period. A small amount of blood will remain in the ventricle. Okay va? So here the ventricles are not emptied at the end of ejection period. Some amount of blood is remain in each ventricle. So amount of blood that is remaining in the ventricle at the end of the ejection period is called end systolic volume, and the value of this is about 60 to 80 ml per ventricle. One ventricle, it's not for both the ventricle, per ventricle.
So this is what is end systolic volume. Okay, tomorrow we'll talk about the balance and remaining thing. Thanks for watching. If you like my channel, if you like my video, subscribe to my channel. Thank you.